யாரெல்லாம் போய் உள்ளே போய் பார்த்துருக்கீங்க? ஒரு ஐடி பேஸ்டு ஆஃபீஸ் யாரெல்லாம் உள்ளே போய் பார்த்துருக்கீங்க? கை தூக்குங்க ப்ளீஸ். அப்போ வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் கை தூக்கியிருக்காரு கரெக்டாக. மற்ற யாரும் இங்கே அவ்வளோவா பார்த்ததில்ல. உள்ளே போய் வெளில இருந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஐடி ஆஃபீஸை கரெக்டாக. வெளில இருந்து இப்படி ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் ஆஃபீஸ் எப்படி இயங்குது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை இருக்கும்ல. அது மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதுன்றதை நீங்கள் எல்லோரும் இப்போ ஷேர் பண்ண போகிறீங்க. கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், லேப்டாப்ஸ் இருக்கும், அப்புறம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, ஐடி கார்டு டீசெண்டாக இருப்பாங்க, அப்புறம் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, தனித்தனி ரூம்ஸ் இருக்கும், மேனேஜர் ரூம்ஸ் தனித்தனியாக ரூம்ஸ் இருக்கும், நிறைய சாஃப்ட்வேர்லாம் இருக்கும், கேன்டீன் இருக்கும், ஐடி கார்டு போட்டு டீசெண்டாக வருவாங்க, அப்புறம் ஃபைல்ஸ் முக்கியமான ஃபைல்ஸ்லாம் ஒரு ஸ்டோர் ரூமில் வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு ரூம், முக்கியமானவங்களுக்குலாம் ரூம் வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் தனித்தனி கேபின் கொடுப்பாங்க. ஐடியில் வேலை செஞ்சால் அப்ராட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தனித்தனியாக சிஸ்டம்ஸ் இருக்கும், மெம்பர்ஸ் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்கல்ல வேலை செய்கிறவங்க. ஹை சேலரி இருக்கும், 80,000 அபோவ் இருக்கும். 80,000 அபோவ். ஐடி ஆஃபீஸ்னால் எல்லோரும் ஒர்க் பண்ணுவாங்க கம்ப்யூட்டரில். அவங்களுக்கு தனியாக ரூம்லாம் கிடைக்கும். அப்புறமா அவங்களுக்கு வந்து மாதம் ஆனால் சம்பளம் அதிகமாக கிடைக்கும். ஐடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும்னா அவங்களுக்கு என்னென்னலாம் தகுதி வேணும்னு நினைக்கிறீங்க? அது யாராவது சொல்லுங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரிஞ்சிருக்கு, அதாவது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். வேறு படிப்பில் என்ன படிச்சு? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கோடிங் என்ன தெரிஞ்சிருக்கணும்? கோடிங் படிச்சிருக்கணும் சார். கோடிங்கில் என்ன லாங்குவேஜ்? பைத்தான், C++, யூஎஸ் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும்ண்ணா. மிஷின் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். புரியல. மிஷின் லாங்குவேஜ் மிஷின் லாங்குவேஜ்னா 0, 1 அந்த மாதிரி. புரியல. இது கம்ப்யூட்டர் இப்போ நம்ம வந்து பேசுகிறது வந்து நம்மளுக்குள்ளே புரியும், ஆனால் அது வந்து கம்ப்யூட்டருக்கு புரியாதுல்ல. அதனால் மிஷின் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸ்டாஃப்ஸ் இருக்கணும், சிஸ்டம்ஸ் இருக்கணும், ஏசி இருக்கும். லாஸ்ட்டாக ஆஃபீஸ் உள்ளே வந்தால் கேபின் இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்களே, தனித்தனியாக கேபின் இருக்கும்னு. இங்கே தேடி பார்த்துக்கோங்க எங்கெங்கே கேபின் இருக்குது அப்படின்னு. இதான் ஆஃபீஸோட மெயின் ஹால். இங்கே யாருக்காவது தனியாக கேபின் ஏதாவது இருக்கா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியுதா? தெரியல. ஓகே சரி வாங்க உள்ளே போய் காட்டுறேன் வாங்க. அப்போ இதெல்லாம் என்ன ஆஃபீஸ்க்குள்ளே இங்கே வந்து ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் யாருக்கெல்லாம் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பிடிக்கும்? கை தூக்குங்க. லாஸ்ட்டாக உள்ளவங்களுக்குலாம் தெரியவே இல்லை கை தூக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே வந்து ஏஆர் ரஹ்மானோட ஃபோட்டோ இருக்குது. ஃபார் ஒரு ஆஃபீஸில் வந்து என்டர்டைனிங் பர்பஸும் இருக்கணுன்றதுக்காக இங்கே ஏஆர் ரஹ்மானோட ஃபோட்டோ இருக்குது. எல்லோரும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இது யார் தெரியுதா? எதுக்குன்னா ஏஆர் ரஹ்மான் ரசிகர்கள்லாம் இருக்கீங்க, அப்புறம் இளையராஜா ரசிகர்கள்லாம் கோச்சுப்பீங்கல்ல. என்னது அடுத்து ஹிப்ஹாப் தமிழாவா? யுவன் சங்கர் ராஜா அதுவா? ஓகே வேற யாரு? இது ஆஃபீஸ் தானே எப்படி? இல்லை பாட்டு பாடி ஏதாவது வேற வேற தேவா, எஸ்பிபியா? ஓகே சரி அடுத்த தடவை வரும்போது இன்னும் 2 ரூமில் தேவா எஸ்பிபின்னு வரிசையாக போடுவோம். ஆஃபீஸில் உள்ளவங்களாம் வெளியில் போய் விளக்க சொல்லுவோம். அதான் ஏஆர் ரஹ்மான் இளையராஜான்னு
தமிழ் சினிமாவோட லெஜண்ட்ஸ்லாம் போட்டு இங்கே பீப்புளை இன்ஸ்பயர் பண்ணணும், இங்கே உள்ளவங்களுக்குலாம் ஒரு மோட்டிவேட்டிங் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு ஆஃபீஸ்லேயும் ஒரு என்டர்டெய்னிங் பர்பஸாக வச்ச இந்த 2 ஃபோட்டோஸை தான் நீங்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் எல்லாரும் அங்கே பாருங்களேன், என்ன ஒரு டிவி இருக்குது, சன் மியூசிக் போட்டு பார்க்கலாமான்னு கேட்டுறாதீங்க. அங்கே வந்து அது வந்து ப்ளே ஸ்டேஷன். யாரெல்லாம் காசு கொடுத்து ப்ளே ஸ்டேஷன் போவீங்க? கை தூக்குங்க. பரவாயில்ல, தப்பு பண்ணுறதையும் தைரியமாக கை தூக்குறீங்களேடா. ஆக்சுவலாக தப்பு கிடையாது, விளையாட்டுக்கு சொன்னேன். இங்கேயுமே ஒர்க்கு மட்டுமே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி என்டர்டெய்னிங் பர்பஸும் வேணுன்றதுக்காக ப்ளே ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. குட்டியாக இருக்குது. மொத்தமாக சேர்ந்து இங்கே வந்து விளையாண்டுட்டு போகலான்னு பார்த்தீங்க. அதுதான் கரெக்ட். ஓகே, அதாவது ஏஆர் ரகுமான் இளையராஜா காமிச்சா வித்யாசாகர் ஏன் வைக்கலன்னு கோவப்படுறீங்க. இங்கே என்னடான்னா இன்னொரு பெரிய ஹாலாக வேணுமா? சரி, ஓகே. இப்போ வாங்க, உங்களுக்குலாம் பிடிக்காத அப்படியே மூஞ்சி சுளிக்கிற ஒன்று காட்டுறேன் வாங்க. ஆனால் அது வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. பாய்ஸ் பாதி பேர் பின்னாடி போகிற மாதிரி தெரியுது. அது போகக்கூடாது. பாட புக்கே படிக்க மாட்டேன், இதெல்லாம் வச்சா நான் ஏன் படிக்க போகிறேன்? ஒரு ஐடி ஆஃபீஸில் வந்து ஒரு ஐடி ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ உள்ளே வந்தப்புறம் ஒரு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? நீங்களாம் என்னென்ன சொல்லியிருந்தீங்க? ஒரு ரூம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, எல்லாருக்கும் கேபின் இருக்கும். யார் சொன்னதில் இப்போ யாருன்னு அவங்களுக்கு கைத்தட்டல் எதுவும் கொடுக்கணுமா? இங்கே எங்கேயுமே தனியாக ஒருத்தங்களுக்கான கேபினே கிடையாது. முதல்ல ஒரு ஹையராக்கி, அதாவது உங்களுக்கு மேலே ஒரு ஆள், அவருக்கு மேலே அவர் மேலே ஒரு ஆளுன்ற ஒரு கான்செப்டே இல்லாத ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸ் தான். அதுக்கு ஒரு கைத்தட்டல் உங்கள்கிட்ட நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். ஒரு கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் நீங்களாம் இருப்பீங்க, இல்லை யாரெல்லாம் கிளாஸ் லீடர்ஸ், நீங்கள்லாம் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம், கரெக்டாக? போனோடனே டபுள் இன்ட்டாக போட்டு விட்ருவான். இல்லை நமக்கு டீச்சர்ஸ்லாம் போனப்புறம் நமக்கு பிடிக்கலன்னா, இங்கே அதுதான் அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் கிளாஸ் டீச்சர்ஸ்கிட்ட நேராக பேசுகிற மாதிரி இங்கே ஹெட் மாஸ்டர்கிட்டே நேராக பேசலாம். உங்களுக்கு எதாவது பிரச்சனை, உங்களுக்கு இது வேணும், இல்லை இதுலேருந்து நம்ம இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸோட சிஇஓக்கே காண்டாக்ட் பண்ணலாம். இப்படி ஒரு ஆஃபீஸை நான் 23 வயசாச்சு எனக்கு. ஐயோ, வயசு சொல்லிட்டேனே. 23 வயசில் நான் இப்போ தான் இப்படி ஒரு ஆஃபீஸை பார்க்குறேன். நீங்கள் இந்த வயசுலேயே பார்த்துட்டேன்னு எல்லோரும் சந்தோஷப்படணுன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இப்போ புக்கு, எவனுக்காவது ஒரு கண்ணில் ஒரு பவர் இருக்கா? ப்ளே ஸ்டேஷனில் 50 பேருக்கு இடம் கேட்டது யார்? ஏன் இப்படிலாம் வைக்கப்பட்டிருக்குன்னா, காரணம் என்னென்னா, உங்களை மாதிரி அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் பல பேர் இன்றைக்கி இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னும் தமிழை காத்துட்ருக்காங்க. தகவல் தொழில்நுட்பத்துறையில் தமிழ் இன்னும் சாதித்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு இங்கே நிறைய பேர் உதாரணமாக இருக்காங்கன்னு உங்ககிட்ட பெருமையாக சொல்லிக்கிறேன். கைத்தட்டில் கொஞ்சம் சத்தமாக தட்டிங்கன்னா அங்கேயும் கேட்கு. இங்கே வந்து ஆஃபீஸில் வந்து சிஸ்டம் ஒன்று இருக்குது. என்னென்னா, ஏதாவது எல்லா ஆஃபீஸ்லேயுமே விளையாட்டாக இருக்கக்கூடாது. உங்கள் படிக்கும் போது எத்தனை பேர் சொல்கிறாங்க டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு, கிளாஸில் வந்து விளையாட்டார் எவனோ பாதிக்கப்பட்டிருக்காயா, எவனோ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் அதில். அது மாதிரி விளையாட்டுத்தனமாக இருக்காத, வாழ்க்கை விபரீதமாயிரும் அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஆஃபீஸோட மொதல் ரூம் என்ன? விளையாட்டு ரூம் தான். நீங்கள் போய் உள்ளே வந்தோடனே உங்களுக்கு ரைட் சைடில் இருக்க மொதல் ரூமே விளையாட்டு ரூம் தான். இங்கே வந்து டேபிள் டென்னிஸு, கேரமு, செஸ்ஸுன்னு வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் அதுக்குன்னு தனியாக டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணி யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க.
இதெல்லாம் ஸ்கூலோட நிறைய பேருக்கு முடிஞ்சிரும்ப்பா. காலேஜில் கூட நிறைய காலேஜஸில் கிடையாது. இங்கே வந்து ஆஃபீஸ்லேயும் ஒரு ஸ்கூல் காலேஜ் மாதிரியான ஒரு இன்ஸ்டியூட்டை மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது எனக்கு சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம் நம்புகிறேன். அப்போனா கை தட்டணும்னு அர்த்தம்னு கம்பராமாயணத்தில் பாரதியார் சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ எல்லாம் இப்போ வந்து உங்களை மாதிரி உங்களோட சீனியர்ஸ்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது நீங்கள்லாம் எப்படி வருங்காலத்தில் இருக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஏதாவது ஐடியா இருக்கா? நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு. யாருக்கெல்லாம் இப்போ ஐடி கம்பெனிக்கு போகணுன்னு ஆசை? கை தூக்குங்க. நீங்கள் கை தூக்குன எல்லாருமே உங்களோட லைஃப் எப்படிலாம் இருக்கணுன்றதுக்கு உதாரணமாக உங்களை மாதிரியே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த இங்கே பல பேர் அங்கே இருக்காங்க. உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் காட்டுறேன். அப்படியே இதில் அப்படியே விளாண்டுட்டு இங்கேயே தங்கிடாமல் கொஞ்சம் அங்கே வாங்க. இந்த விழாவினுடைய தொடக்கமாக முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து எல்லாரும் எந்திரிக்கும்படி கேட்டுக்கொள்ளும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதழ். முதல்ல இங்கே தைரியமாக வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடின 3 பேருக்கும் சத்தமாக கைத்தட்டல் கொடுங்க. 4 பேர். ஒரு இங்கே வர்றப்போ எல்லாருமே நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க. ஒரு ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, அங்கே வந்து ஒரு ஐடி ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது ஒரு நிறைய ரூம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எல்லாரும் சொன்னீங்க தானே? எல்லாருக்கும் ஒரு என்ன இருந்துச்சு, ஒரு ஆஃபீஸ்னால் அங்கே நிறைய ரூம்ஸ் இருக்கும், அங்கே வந்து யாராவது ஒரு ஹை போஸ்ட்டில் உள்ளவங்க இருப்பாங்கன்றதான் அவங்க எல்லாருடைய கருத்தாகவே இருந்துச்சு. ஆனால் அதை இந்த ஆஃபீஸ் முதல்ல உடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஆஃபீஸில் யாருக்கும் தனி கேபின் இல்லைன்றதை இங்கே உள்ள எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே தெரியும். அவங்க தான் கை தட்டுவாங்க நம்பி சொல்கிறேன். நம்ம பயிலையை பார்க்கவே மாட்றாங்க. கை தட்டுங்கப்பா. ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னீங்கன்னா, இங்கே வந்து மிஷின் லாங்குவேஜ், அதாவது உங்களுக்கு அடிப்படை தெரிஞ்சுக்கணும்னா மிஷின் லாங்குவேஜ் தெரிஞ்சுருக்கணும் அப்படிலாம் சொன்னீங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறதையும் தாண்டி ஒரு ஆஃபீஸில் ஒரு டேபிள் டென்னிஸும் ஒரு கேரமோ, ஏன் அதாவது ப்ராக்டிக்கலாக விளையாட பிடிக்காதவங்களுக்கு கூட ப்ளே ஸ்டேஷன் வைக்கிற ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா அது இந்த பிசிஎஸ் தான் சொல்லி நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். ஆரம்பித்த அந்த அன்பு நண்பருக்கு கோடான கோடி நன்றி. இப்படி தான் ஒரு ஆஃபீஸோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு அரசு பள்ளியை சார்ந்த உங்களை அழைச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா? இங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டாஃப்ஸ் தான். இவங்க சொன்னது உண்மை. ஆனால் அதை விட பெரிய சர்ப்ரைஸ் சொல்கிறேன். இந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவர். ஒரு ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ ஸ்கூல் லெவலில் இருப்பீங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்கள் காலேஜ்லாம் போயிட்டு வேலை தேடுறதுன்றதே ஒரு ப்ராசஸ். நிறைய பேர்கிட்ட கேளுங்க, ஒரு 20 to 25 வயசில் உள்ளவங்ககிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா வேலை தேடிக்கிட்டு இருக்கேம்மா. அதை வேலையாக சொல்கிறாங்க. வேலை தேடுறாங்களாம். 5 வருஷமாக வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பிரச்சனைனா, ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு 12,000 ரூபா சம்பளத்துக்கு ஒருத்தனை 5 ரவுண்டு வச்சு 6 ரவுண்டு வச்சு உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா? அங்கே பார்த்தா பிபிஓவில் தமிழில் பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா? உனக்கு ஏபிசிடியை ரிவர்ஸில் சொல்ல தெரியுமா? 1 2 3 ரிவர்ஸில் சொல்லுவியா? இந்த மாதிரி வினோதமாக கேள்வி கேட்டு அங்கே போய் பார்த்தா இங்கிலீஷ்காரன்ட்ட தமிழ் பேச சொல்லி அவன் கிளைண்ட்டுக்கு புரியாமல் மொத்தமாக இப்படி தான் ஒரு வேலை தேடுற ப்ராசஸ் இந்த இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. அதை தவிர குவாலிஃபிகேஷன். இங்கே எத்தனை பேருக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கணும், ஆனால் எனக்கு ஒரு 10வது தான் நான் படிச்சிருக்கேன், நான் 12வது தான் படிச்சிருக்கேன், எனக்கு அதுக்கு மேலே படிக்கிறதுக்கான சூழல் வாழ்க்கையில் இல்லை, எனக்கு ஏழ்மையாக இருந்தேன், என்னால் படிக்க முடியல, நான் அதுக்காக டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு கூலி வேலை பார்க்குறேன்னு சொல்கிற பல பேரை உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் சந்திப்பீங்க. ஆனால் அதில் பல பேர் இங்கே இந்த ஆஃபீஸோட எம்ப்ளாயாக இருக்காங்கன்றதை நான் சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். இப்போது ஐடியில் ஒர்க் பண்ணணுன்னு சொல்ல ஆசைப்பட்டீங்கள்ல, அவங்கெல்லாம் கை தூக்குங்களேன் எனக்கு ஒரே ஒரு தடவை. ஓகே. இப்போ உங்களுக்கெலாம் என்ன சொல்லப்படும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐடி பேஸ்டு ஆஃபீஸ்க்கு வர போகிறீங்க, நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அப்படின்ற போது உங்களுக்கு ஒரு தகுதின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும், மிஷின் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். நம்ம எந்த அரசு பள்ளியும் குறை சொல்லலை.
இன்றைக்கி அரசு பள்ளியில் வர மாணவர்கள் தகுதி அதிகமாக வராங்க, அதில் எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் அரசு ஒரு லேபு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளவோ செஞ்சு கொடுத்தாலும் அது மாணவர்கள் எல்லாருக்கும் போய் சேருதான்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு மெட்ரிகுலேஷனில் படித்த, ஒரு சிபிஎஸ்சியில் படித்த அந்த மாணவனோட நம்முடைய அரசு பள்ளி மாணவன் எப்படி போட்டி போடுவான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதில் சில சறுக்கல்கள் இருக்கும். நம்மளை கை தூக்கி விடுறது எத்தனை பேரும் தான் இந்த சமூகம் பார்க்கும். அப்படி கை தூக்கி விடுகிற கம்பெனியாக இந்த பிசிஎஸ் இருக்குன்றதை நான் சந்தோஷமாக பெருமையாக சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்கள் கம்பெனி நேம் வந்து பிசிஎஸ். எங்களோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் வந்து மிஸ்டர் பிரகாஷ் பழனி. அண்ட் அவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான், கஷ்டப்பட்டு வந்து படித்து முன்னேறி வந்தவங்க தான். அரவுண்டு 2014 அந்த இயரில் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க, ஆல்மோஸ்ட் செட்டில் ஆகிட்டாங்க, அவங்களும் சரி அவங்க ஃபேமிலியும் சரி. பட் நார்மலாக இருக்கிற ஒரு ஹியூமன் மென்டாலிட்டி எப்படி இருக்கும், நம்ம ஃபேமிலி நம்ம செட்டில் ஆனால் போதும் அப்படின்னு தான் இருக்கும். பட் இவர் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போகி, எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸாக போகி அவரோட தாட் என்னென்னா, நம்ம மட்டும் இந்த மாதிரி மேலே வந்தால் போதுமா, நம்ம மட்டும் லைஃப்பில் இந்த மாதிரி ப்ரோக்ரஸ் ஆனால் போதுமா, நம்மள மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க, கஷ்டப்படுற பசங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வெளில வரவங்க, அந்த பசங்களுக்கும் ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா அவங்க லைஃப்பும் நல்லா மேலே வருமே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் அவங்களும் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, பிசிஎஸ்ன்ற கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எதுக்காக இன்றைக்கி உங்களை எல்லோரும் கூட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி கூட்டு வந்தாங்களா? எதுக்காக வந்திருக்கோம்? டீச்சர்ஸ் என்ன சொல்லி கூட்டு வந்தாங்க? இண்டஸ்ட்ரியல் விசிட். ஓகே, ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியல் விசிட் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கும்போது ஸோ அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி கூட்டு போவாங்க வெளியே. ஸோ இப்போவே உங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஏன், ஸோ நீங்கள் +2 முடித்ததுக்கப்புறம் ஸோ காலேஜில் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ், ஸோ அதை பற்றிலாம் முன்னாடியே ஒரு வியூ வர்றதுக்காக தான் இந்த மாதிரி விசிட் வந்து நாங்கள் மாதம் ஏதாவது ஒரு ஸ்கூலில் கூப்பிட்டு பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பிரகாஷ் பழனி அப்படின்னு சொல்கிறவர் தான் என்னோடய நண்பர். நான் வந்து இந்த கோவிடால் வந்து சில ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு என்னோடய பிஸ்னஸ்ஸு. ஸோ நல்லா நான் இப்போ கன்டினியூ பண்ண முடியல. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த கம்பெனியில் நீ வந்து ஜாயின் பண்ணு, உன்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம ஒரு கஷ்டப்படுறோம், நம்ம ஜெயிச்சிடுறோம், அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 30-32 வயசு, ஒரு 25 வயசுக்கு மேலே நமக்கு நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு நலம் விசாரிச்சுட்டு அன்னைக்கு ஒரு தொகையை கொடுத்து, நீ இன்றைக்கி கஷ்டப்படுறப்பா, நீ இன்றைக்கி இந்த காசை வச்சுக்கோன்னு சொல்கிறது வேறு. நான் ஜெயிக்கணும், நீயும் ஜெயிக்கணும், என் கூட வான்னு சொல்கிற சில பேரால் மட்டும்தான் இப்படி ஜெயிக்க முடியும். உங்கள் நண்பர்கள் யாரையும் மறந்து விடாதீர்கள். யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்கள காப்பாற்ற நம்ம இருப்பாங்க, நம்மளை காப்பாற்ற நம்ம நண்பன் இருப்பான்னு நம்புங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உதாரணம் நான் சொல்லி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த ஆஃபீஸ் வரும்போது என்ன நினச்சி வந்தீங்க? இங்கே பார்த்ததெல்லாம் உங்களுக்கு எப்படி மோட்டிவேட்டிங்காக இருந்ததா? எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு உங்ககிட்ட கேட்குறோம். வெள்ளிங்க யார் வந்து பதில் சொல்கிறா? இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே நிறைய உள்ளே நுழையும் போதே நாங்கள் வந்து புதுசாக நிறையா விஷயம் கற்றுக்கிட்டோம். அது இல்லாமல் நிறைய விஷயம் பார்த்தோம். இப்போ ஒருத்தவங்களும் பேசும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இவங்க சொல்லும் போது தான் தெரியுது நம்ம வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கணும். இவங்களோட ஒரு இம்ப்ரெஷனாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து நிறைய வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருக்கணும், வாழ்க்கையில் இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு தாட் புதுசாக தோணுச்சு. எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஐடி கம்பெனினா தனித்தனி கேபின் இருக்கும் அப்படின்ட்டுலாம் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இங்கே அதெல்லாம் இல்லை. அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களாலையும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற முடியுன்றது எங்களுக்கு மனசில் நல்லா பதிஞ்சிருக்கு. இப்போ எனக்கும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணணுன்னு ஆசை. கண்டிப்பாக நானும் பெரிய ஆளாகி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஐடியில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, எப்போவுமே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஸ்மூத்தாக இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே ப்ளே ஸ்டேஷன் அப்புறம் டேபிள் டென்னிஸ் எல்லாமே இருக்கும்போது இங்கே ரொம்ப ரிலீஃபாக இருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுது. ஐடி கம்பெனினாலே கேபின் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிருந்தேன். இங்கே வந்து பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு தோணுது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோன்னு முக்கியம் இல்லை, இப்போ எப்படி இருக்கோன்னு தான் முக்கியம். நல்லா படிக்கணும். எங்கள் பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு ஸ்ரீனிவாசன் சார் எங்கள் பள்ளிக்கு வருகை புரிந்து செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் அன்று வருகை புரிந்து எங்கள் பள்ளி மாணவர்களை உற்சாகப்படுத்தி எங்கள் ஆசிரியர்களையும் மிகவும் உற்சாகப்படுத்தி அன்றைய தினம் மிக சிறப்பாக இருந்தது. இந்த நாதஸ் யூடியூப்பில் வந்து அதை எங்களுக்கு வந்து
பப்ளிஷ் பண்ணாங்க. நாங்கள் கேட்டோம் எல்லாருமே, ரொம்ப நல்லா இருந்தது அந்த ப்ரோக்ராம். திறமைகள், அவங்களுடைய என்னென்ன ஆசைகள் எல்லாத்தையுமே அன்றைக்கி அந்த திருவேங்கடம் சார்ட்ட ரொம்ப ஃப்ரீயாக பேசுனாங்க. அன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது அந்த ப்ரோக்ராம். அது அப்போ சொன்னாங்க சார், நான் எங்கள் பிசிஎஸ் கம்பெனிக்கு ஒரு டூர் கூட்டிகிட்டு போகணும், உங்கள் ஸ்டூடெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் எங்கே அனுப்பி வைக்கணும் அப்படின்னாங்க. பட் இந்த ஸ்டூடெண்ட், இப்போ வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது தெரியாது. அன்றைக்கி நடந்த அந்த ப்ரோக்ராம் வந்து குழந்தைகளுக்கு தெரியாது, ஒரு சில இங்கே இருக்கிறது மாணவர்கள் தெரியாது. எல்லா ஐடி கம்பெனி விசிட்டாமா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும், கேபினாக இருக்கும். நம்ம லைனாக என்ன செய்யணும், சத்தமே போடக்கூடாது. பார்த்துருவீங்க, இங்கே ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்துருப்பீங்க, நாங்கள் லைனாக உள்ள, ஏன்னா நாங்கள் பிடி மிஸ்ஸில், அதனால் நாங்கள் டிசிப்ளின் கவனிக்கிறவங்க, அதனால் லைனாக தான் உள்ளே வச்சோம். வந்து பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை, ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருந்துச்சு. கேபின் சொன்னு பார்த்தா இங்கே ஃபுல்லாக ஒரே ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குது. சரி ஏதோ போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரன்ஸ்க்குள்ளே கூப்பிட்டு போனால் எங்கள் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. மியூசிக் சிஸ்டம்ன்றாரு, அந்த பக்கம் பார்த்தா ப்ளே ஸ்டேஷன்றாரு, இந்த சைடு திரும்பினா புக்ஸுன்றாரு. கபோர்ட்லாம் நாங்கள் டிவி இருக்கோம், இந்த பக்கம் வந்து கபோர்டில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் நிறைய அடுக்கி வச்சுருப்போம். அது மாதிரியே இருந்தது. இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரியே இருக்குது. இது வந்து ஐடி கம்பெனின்றாங்க, ஐடி கம்பெனி மாதிரி இல்லையா? நம்ம டெய்லி மார்னிங் நம்ம டிஎல்எஃப் முன்னாடி நிற்கிறோம், இந்த பசங்களாம் பரபரன்னு போகுதுங்க. இது வந்து உள்ள கால் என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது, வீடு மாதிரி. அதுக்கப்புறம் உள்ளே போனால் அது செப்பரேட்டாக இருக்குது. அப்புறம் என்னன்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க, எனக்கு அப்பா மாதிரி தான் பிரகாஷ் சாருன்றவங்க. அடுத்து வந்து விஜயகுமார் சாரை சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சரவணன் சாரையும் சொன்னாங்க. இப்படிலாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் மாதிரியே இருந்தது. ஒரு குடும்பத்தில் ஒரு கம்பெனி மாதிரி தெரியலை. இது வந்து பிசிஎஸ்ன்றது ஒரு கம்பெனி மாதிரி தெரியலை, ஒரு குடும்ப சூழ்நிலை மாதிரியே இருக்கு. இவங்கெல்லாம் வந்து உங்களுடைய பெற்றோர்கள் மாதிரியும் இங்கே வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் வந்து குழந்தைகள் மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. ஸோ ஐடி கம்பெனி வந்து என்னோடய சிஸ்டர் ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நானும் காலேஜ் வந்து 2020 தான் முடித்தோன்னே ஐடிக்கு போகலான்னு தான் ஒரு ஐடியா இருந்தது. ஸோ ஆனால் அவங்களோட ப்ரெஷர், அவன் வீட்டுக்கு வந்தால் அப்படியே ப்ரெஷராக இருப்பாங்க. 24 hours ஒர்க்லேயே இருக்கும் போது ஐயோ ஐடி கம்பெனிக்கு போனால் நம்மளுக்கு இதை தான் ஆகும்னு சொல்லிட்டு, ஸோ வேண்டாம் நம்ம எம்எஸ்சி முடிச்சிருக்கோம், சரி டீச்சிங் ஃபீல்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ரீல் ஆகிட்டேன். ஸோ நான் அந்த டைமில் இந்த ஆஃபீஸை விசிட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நானும் ஒரு ஐடி எம்ப்ளாயாக ஆயிருப்பேன். எந்த அப்பா அம்மா நம்ம வாழ்க்கைக்கு நல்லது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க திட்டினா கூட மாணவர்களுக்கு இன்றைக்கி வந்து அதை தாங்கிக் கொள்கிற மனநிலை இல்லை. ஏன்னா இத்தனை நாள் மனுஷங்களோட பேசிகிட்டு இருந்த எல்லாரும் இன்றைக்கி டிவைஸ் கூட பேச ஆரம்பிச்சிட்டான். யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறான், இன்ஸ்டாகிராமில் அவன் என்ன பண்ணுறானோ அதையே பண்ணணும்னு நினைக்கிறானே தவிர நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், இங்கே உள்ள எல்லார்ட்டையும் நான் வேணால் இன்னொரு ஷோவில் இதே ஆட்கள் எல்லாரும் வரும்போது கேட்குறேன், நீங்கள் வாழ்க்கையில் நான் தோக்கவே இல்லை, நான் ஆரம்பித்ததுலேருந்து ஜெயிச்சுட்டே இருந்தேன்னு ஒருத்தரை கூட காட்ட முடியாது. 1000 முறை தோற்ற பிறகுதான் இந்த பல்பு தாமஸ் ஆல்வா எடிசனால் கண்டுபிடிக்கப்பட்டது. தோல்வியை ஒருபோதும் இது வந்து வெற்றி இல்லைன்னு நினச்சிடாதீங்க, வெற்றியின் ஒரு படி தோல்வி. தோல்வியை கண்டு ஒருபோதும் துவளாதீர்கள்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.